பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக இருக்கிற பழனிசாமி அவர்களால் இப்படி ஏதாவது சாதனைகளை சொல்லி கூட்டு வாக்கு கேட்க முடியுமா? எங்கேயாவது ஒரு சாதனைகளை சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கொள்கைகளை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது மாநில உரிமைகளுக்கு பழனிசாமி குரல் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பாதம் தாங்கி பழனிசாமி கிட்ட கொள்கைகளும் இல்லை, சாதனைகளும் இல்லை. அதனால்தான் சாக்கடைக்கு சமமான சொற்களையும் அவதூறுகளை பேசி அவர் ஒரு தரமற்றவர் நிரூபிச்சிட்டு இருக்கிறார். என்டிஏ என பெயரிடற தமிழ்நாட்டுக்குள்ள பின்வாசல் வழியாக கொண்டு வரதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. அவர் பழனிசாமி இல்ல, ஆமாம் சாமி, அடிமை சாமி. அதிமுக எந்த கூட்டணியில அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சேர்ந்திருக்கு? அன்னை தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்கிற என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கு. அந்த கூட்டணி டெல்லியில வச்சு முடிவு செய்யப்பட்ட கூட்டணி எல்லாருக்கும் தெரியும். ஊழல்வாதிகளும் தேர்ந்த துரோகிகளும் காவி கும்பல தோல்ல சுமந்துக்கிட்டு வராங்க. நேற்றுக்கு கூட பாஜகவில் இருக்கிற ஒன்றிய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போன்னு பேசி இருக்கிறாரு. அடிமை சாமியான பழனிசாமி இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? என்ன சொல்வார்? ஒன்றும் சொல்ல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாஜக அமைச்சர்கள்லாம் என்னவெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு பத்திரிகையில் வருது, டிவியில் வருது, செய்திகள்லாம் பார்க்குறீங்க. அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், இங்க வர்றவங்க எல்லாம் இந்தி திணிப்புக்கு ஆதரவா மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து அடிமை சாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்களோட வேலை என்ன? கல்வி வளர்க்கிறது இல்ல, கல்வியை காவியமயமாக்கிறார். இந்திய திணிக்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேசுறாரு, பேசிட்டு போறாரு. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம குழந்தைகளோட படிப்பு அதற்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்காம தடுக்கிறது, இதெல்லாம் தான் அவருடைய வேலை. மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துங்க, 2000 கோடியே தரம்னு அமைச்சர் பிரதான் சொன்னார். 2000 கோடி அல்ல, 10,000 கோடியை கொடுத்தாலும் இந்திய திணிக்க அனுமதிக்க மாட்டேன். எங்க குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் ஆசிரியர்களுக்கான சம்பளத்தையும் நானே கொடுக்கிறேன் என்று உறுதியா சொன்னவன் தான் இங்க உங்க முன்னால் இருக்கிற ஸ்டாலின். இதுவே அடிமை சமயம் இருந்திருந்தா எதிர்ப்பு குரல் கொடுத்திருப்பாரா? இதெல்லாம் RSS அமைப்போட நீண்டகால செயல் திட்டங்களுடைய ஒரு பார்ட், ஒரு பகுதி. எதுக்காக இதையெல்லாம் செய்யறாங்க என்றால் நம்ம குழந்தைகள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறணும், அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறதை நிறுத்தணும், வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வதந்திகளையும் பிற்போக்குத்தனங்களையும் நம்பணும். அப்பதான் அந்த கால மாதிரியே நாம முன்னேறி வருவதை வராம முடங்கி கிடப்போம். ஒரு சிலர் மட்டும் வாய்ப்புகளை தட்டி பறிச்சு முன்னேறுவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய எண்ணம். இதுக்கான செயல் திட்டங்களுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிற முரட்டு அடிமையா வாய்ச்சிருக்கக்கூடியவர் தான் இந்த அடிமை சாமி.